வணக்கம். நீங்கள் பார்க்குறது சித்தர் சபைன்னு சொல்லுவாங்க. சித்தர் சபைன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா தெய்வங்களும் இந்த இடத்துல உள்ளது. இதுக்கு பேர் சித்தர் சபை. சித்தர் சபைன்னு சொன்னாலே குற்றாலத்தில் இருக்கிறது. இது அந்த நூற்றாண்டில் ஓவியம் மூலியமாக நம் காலத்தால் அழிக்க முடியாமல், அதாவது அழியாமல் இருக்கிற ஒரு சித்தர் சபை தான் இந்த சித்தர் சபையை பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்கள், பைரவர் என்னென்ன வடிவத்தில் இருக்காருன்னு பாருங்கள். பைரவர் இந்த சித்தர் சபையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு இடத்த நீங்கள் விட்டுட்டு குற்றாலத்துக்கு வந்தால் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அடுத்தது கிளம்பிடுறீங்க. இந்த சித்தர் சபையில் பார்த்தா கோடான கோடி சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லோரும் அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க, எந்த வடிவத்தில் இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது, முகச்சாடை இருக்குது. அந்த முகச்சாடையை பார்க்கணும்னா இந்த மாதிரி சித்தர் சபையில் அந்த சாமிகள்லாம் எப்படி இருப்பாங்க அதை பார்க்கணும். அப்படி பார்க்குற இடம்தான் இந்த ஒவ்வொரு போட்டோவிலையும் ஒவ்வொரு வடிவத்திலையும் இப்படித்தான் தெய்வங்கள் வாழ்ந்துருக்காங்க அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சித்தர் சபைன்னு சொன்னாலே அப்பா சபை தான். சித்தர் சபையில் சபை தான். இதுதான். இது எங்கே இருக்குன்னா குற்றாலத்தில் இருக்குங்க. குற்றாலத்தில் பார்க்க வேண்டிய ஒரு இடம் குற்றாலத்தில் இருக்குது. சித்தர் சபை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்றாலத்தில் வந்தால் சித்தர் சபை எங்கே இருக்குன்னு கேட்டு இந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணுறதுல பெரிய இத்தினோண்டு சிலையை ஒரு ஓவியம் வரைகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். இங்கே கோடான கோடி ஓவியங்கள் இந்த சித்தர் சபையில் இருக்கிறது உண்மை. அதனால் இந்த சித்தர் சபையை பொறுத்த வரைக்கும் அந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அந்த நூற்றாண்டில் இந்த தெய்வங்களோட முகமெல்லாம் வரியப்பட்டிருக்கு. நல்லது. இந்த கண்டிப்பாக குற்றாலம் வந்தால் பொறுமையாக ஒரு நாள் இருந்து குற்றாலத்து ஈஸ்வரரை தெரிந்து நல்லா தரிசனம் பண்ணுங்க. அப்போ தான் நல்லதே நடக்கும். இது சித்தரோட ஒரு வாக்கு. சிவாய நம.